ஹலோ கைஸ், வெல்கம் டு ரக்ஷு மைவெல் சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்மர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அதுக்குள்ளே சம்மர் ரெசிபின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க. ஸோ குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இனிமேல் வர எல்லா வீடியோஸ்லேயும் நம்ம சம்மர் ஸ்நாக்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மர் ரெசிபி பார்த்திங்கன்னா மார்ஷ்மெலோஸ் தான் பண்ண போகிறோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் கப் மெஷர்மெண்ட் கொடுத்தா ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு கிராம் அளவில் கேட்குறீங்க. கிராம் அளவில் கொடுத்தோம்னா கப்பில் கேட்குறீங்க. ஸோ நீங்களே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால நான் ரெண்டுமே அளவு கொடுக்குறேன். நீங்கள் எந்த அளவு உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவில் சுகர் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 100 கிராம்ஸ் இருக்குது. கப்பில் எடுக்கிறவங்க 1/2 கப்பும், ஸ்கேலில் மெஷர் பண்ணுறவங்க 100 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதோடு சேர்த்து கார்ன்ஃப்ளவரும் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே நான் 1/2 கப் அளவில் எடுத்திருக்கேன். கப்பில் எடுத்திங்கன்னா சுகரும் 1/2 கப்பு தான், கார்ன்ஃப்ளவரும் 1/2 கப்பு தான். அந்த 1/2 கப் கார்ன்ஃப்ளவரை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது 50 கிராம்ஸ் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் அதில் சுகரில் 1/2 மெஷர்மெண்ட் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 100 கிராம் சுகர், 50 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர். கப் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா 1/2 கப் சுகர், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர். ஏன்னா இதோட டென்சிட்டி வேறு இல்லையா? இதில் கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜெலிட்டின் இல்லாதவங்க அகர் இருக்கு இல்லையா? அதை கூட நீங்கள் பவுடர் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அகர் ஒரு சில பிளேசஸில் சைனா கிராஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 5 கிராம்ஸ் 10 கிராம்ஸ்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அகர் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காதவங்க இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஜெலட்டின் அவைலபிளாக தான் இருக்குது. அதில் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் ப்ளெயின் ஜெலட்டினாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே நான் டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ணுறேன். அந்த 2 டேபிள் ஸ்பூனை உங்களுக்கு மெஷர் பண்ணி பார்க்கும்போது என்ன அளவில் இருக்குன்னா, 1 டேபிள் ஸ்பூன் 8 கிராம்ஸ் இருக்குது. அதேமாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுக்கும்போது 16 கிராம்ஸ் இருக்குது. ஸ்பூனில் எடுக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூனும், கிராமில் எடுக்கிறவங்க 16 கிராம்ஸ் அளவுக்கும் ஜெலட்டின் எடுத்துக்கோங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஒரு கொரப்பாக நம்ம ப்ரெட்டை மிக்சர் ஜாரில் போட்டால் எப்படி இருக்கும், ஒரு கொரப்பாக அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இதுக்கு ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோம் இந்த ஜெலட்டினை. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1/2 கப்பில் தான் எடுத்திருக்கேன். சுகர், கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் இப்போ வாட்டரும் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்து வாட்டர் நல்லா கொதிச்சிருக்கணும். அதில் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டின் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் செராமிக் ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மேக்ஸிமம் நிறைய ஸ்பூன்லேயே போய் இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் சில்வர் ஸ்பூனு, சில்வர் பவுலும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அது உள்ள அந்த ஹாட் வாட்டரோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது சுகர் ப்ளஸ்ஸு கார்ன்ஃப்ளவர் பவுடர் அது கோட்டிங் பண்ணுறதுக்கு தான். இது எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜீரா மாதிரி காய்ச்சி எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 கப் மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது 1/2 கப்பு. இதில் 1 கப் எடுத்தோம் அப்படின்னா 200 கிராம்ஸ் வருது. இந்த 200 கிராம்ஸ் அளவுக்கு சுகரில் பார்த்திங்கன்னா அது உள்ளே அது இதாகிற அளவுக்கு, அந்த சுகர் முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஓவராக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி மெஷர்மெண்ட் உங்கள் சுகர் அந்த தண்ணியில் டிப் ஆனால் போதும். இதை அப்படியே நான் அடுப்பில் வச்சு நம்ம அந்த காய்ச்சுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கம்பி பதம் வர அளவு காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி காய்ச்சி நீங்கள் வாட்டரில் அது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் காய்ச்சி எடுக்கணும். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கிளியராக நல்லா காய்ச்சி உங்களுக்கு காட்டியிருப்பேன். நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம ஏரியா எல்லாமே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, நம்ம
எல்லாத்தையும் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பவுடர் சுகரையும் கார்ன்ஃப்ளவரையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ஷ்மெலோஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பிசுப்பாக கையில் ஒட்டிகிட்டே இருக்கும். அதை கோட்டிங் பண்ணுறதுக்காக அந்த பவுடர் வந்து எடுத்து வச்சுருவோம். நிறைய பேர் சொல்வீங்க அந்த மிக்சியில் அந்த பவுடர் பண்ணோம், அதை எங்கேன்னு கேட்பீங்க. அதை மிக்சியில் பவுடர் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. அதை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மார்ஷ்மெலோஸ் பண்ணுறதுக்கு வந்து பாகுபதம் ரொம்பவே முக்கியம். பாகுபதம் உங்களுக்கு வந்து அந்த பால் கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா மார்ஷ்மெலோஸ் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக தான் செய்யும். அடுத்து எந்த ட்ரேயில் மார்ஷ்மெலோஸை செட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேவை நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சுகர் ப்ளஸ்ஸு கார்ன்ஃப்ளவர் மாவு ஜலிச்சு கூட எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே போட்டு நல்லா அந்த ட்ரேவை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீதி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சுகர் பவுடர் வந்து உங்களுக்கு மிச்சமாயிடுச்சுன்னா கூட ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எதாவது செய்யும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எப்படி பாகுபதம் செக் பண்ணுறேன்னு பாருங்கள். வாட்டரில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா வரணும். ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விடலான்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன். இப்போ தண்ணியில் போட்டேன் இல்லையா, போட்டுட்டு நீங்கள் அந்த இதை எடுக்கும்போது அந்த பாகு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பால் மாதிரி திரண்டு வரணும். அந்த திரண்டு வந்தால் மட்டும்தான் மார்ஷ்மெலோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் 2-3 டைம் செக் பண்ணி பார்த்தேன். நீங்களும் ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பால் கன்சிஸ்டன்சி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஜெலட்டின் ப்ளஸ் ஹாட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ண உடனே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த ஹாட் வாட்டர் அந்த பாகுபதம் சூடாக இருக்கும்போது நீங்கள் ஜெலட்டினை மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு லைட்டாக சூடு குறைஞ்ச உடனே நீங்கள் ஒரு மிக்சிங் பவுலுக்கு அதை வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் வந்து பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இதில் ப்ராசஸ்ஸே, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ண அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுதான் இதில் வந்து ப்ராசஸ்ஸே. இதில் வந்து நீங்கள் ஸ்மெல்லுக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். மார்ஷ்மெலோஸ் வந்து ஒரு கலர் கிடையாது, நிறைய கலர்ஸில் பண்ணலாம். உங்களுக்கு கலர்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு எந்த அளவு அந்த அளவுலாம் கிடையாது. நான் வந்து சும்மா ஒரு 1/2 மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செய்கிற மார்ஷ்மெலோஸ் பொறுத்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மேலேயே ஆகிடும். நீங்கள் வாட்டுக்கு ஒரே சைடில் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா எப்படி வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக. நம்ம இந்த விப்பிங் க்ரீம் எல்லாம் கேக்குக்கு பீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்களும் பீட் பண்ணிகிட்டே இருங்க. பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ட்ரே வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி ப்ரெப் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ட்ரேயில் வந்து நீங்கள் அந்த லிக்விடை வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. உடனே நீங்கள் வந்து மாற்றிடணும். இல்லை அப்படின்னா பிசுப்பாக ஃபுல்லாகவே பவுலில் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் உடனே அந்த ட்ரேக்கு மாற்றி விட்டுட்டு ட்ரேலையே நல்லா ஈக்குவல் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் ஊற்றும் போதே அது எவ்வளோ பிசுப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நீங்கள் லேட் பண்ண என்ன ஆகும்னா அப்படியே பவுல்லையே வந்து அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு அந்த பீட் பண்ண கையோடு வந்து நீங்கள் வந்து ஊற்றிடுங்க. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பவுலில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ அதை ஈக்குவல் பண்ணிவிட்டு சுகர் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு ஜல்லடையில் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் போட்டோம்னா அங்கே இங்கே கொஞ்சம் நிறையா கூட போட்டுருவோம். அதனால் நீங்கள் கையில் போடாமல் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா செட் ஆக விட்டுங்க. ஒரு 8 ஹவர்ஸாக செட் ஆகட்டும்.
ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். இல்லை நான் லேட்டாக செஞ்சுட்டேன் எனக்கு டக்குன்னு செட் ஆகணும்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், தப்பில்லை. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சா. ஸோ நீங்கள் வந்து அவசரத்துக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்து அதை வந்து கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணுறது வந்து சின்ன ப்ராசஸ்ன்னு நினச்சிடாதீங்க. அந்த கத்தியில் கூட நீங்கள் வந்து அந்த பவுடர் சுகர் ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து நல்லா கோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா பிசு பிசுப்பாக அப்படியே எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் மார்ஷ்மெலோஸு. நம்ம அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே அந்த சுகர் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் அந்த ட்ரேயில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு பிசு பிசுப்பாக இருக்குன்னு. என் கையெல்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம எடுத்தோம்னா கையெல்லாம் ஒட்டும், அந்தளவுக்கு பிசு பிசுப்பாக தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த சுகர் பவுடரில் ஒரு கோட் கொடுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒட்டாது. அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது. உங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இப்படி ட்ரேயில் ஒட்டுறது எனக்கு அன்ஈஸியாக இருக்குது, எனக்கு வேண்டாம் இப்படி வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு பட்டர் பேப்பர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் வந்து மார்ஷ்மெலோ லிக்விடை ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட்டர் பேப்பர் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம், அதில் அவ்வளோவா வந்து ஒட்டாது. மார்ஷ்மெலோஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜவ்வு மிட்டாய் மாதிரி சூப்பராக நல்லா வந்திருந்தது. இது நீங்கள் அப்படியே வெறுவாயிலையும் சாப்பிட்லாம், இல்லை வந்து நீங்கள் அடுப்பில் லைட்டாக சுட்டு வேறு ஏதாவது ப்ரெட்டு கூட நடுவில் சாண்ட்விச் மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கண்டினியூவாக நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.